மற்றொரு முக்கிய செய்தி, சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை சென்னை திருவான்மியூர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை சென்னை திருவான்மியூர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இரண்டாயிரத்து 20ஆம் ஆண்டு டிசம்பரில் சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்டார். இன்று அவருடைய தந்தை திருவான்மியூரில் இருக்கும் அவருடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். மகள் தற்கொலை செய்து கொண்டதால் அவரது தந்தை மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்பட்டு வரும் நிலையில் திருவான்மியூரில் இருக்கும் அவர் தம் வீட்டில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், சொல்லுங்கள். சின்னத்திரை நடிகை சித்ரா 2020ஆம் ஆண்டு தற்கொலை செய்திருக்கிறார். அதன் மன உளைச்சலில் இருந்து மீளாத அவருடைய தந்தை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அவர் தம் வீட்டில் இன்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கனகதாரா, இன்று மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ரா அவரது தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு சின்னத்திரை நடிகை சித்ரா பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டார் என தெரிய வந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான ஒரு காதலன் மீது வழக்கானது தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவரது செல்ல மகளான சித்ரா உயிரிழந்த நாள் முதலே காமராஜர் மிகவும் மன உடைச்சல் இருந்ததாக கூறப்படுகிறது. தினந்தோறும் சின்னத்திரை நடிகை சித்ரா அவரது படுக்கை அறையில் தான் அவர் தினமும் உறங்கி வந்ததாகவும், அதே போல அவருடைய பிரிவு தந்தையான காமராஜுக்கு மீளா துயரத்தில் அவர் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில சித்ராவின் தந்தை இன்று காலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ராஜாஜி நகரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தற்பொழுது திருவான்மியூர் காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் தற்கொலை செய்து கொண்டதுக்கு முன்பதாக ஏதாவது கடிதம் ஏதாவது எழுதியிருக்கிறாரா, மற்றும் அவர் எந்த காரணத்துக்காக தற்கொலை செய்து கொண்டார், இல்லை வேறு ஏதாவது காரணம் உள்ளதா எனவும் தற்பொழுது காவல்துறை விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது தற்கொலை செய்து கொண்ட அவரது உடலை தற்போது காவல்துறையினர் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். மேலும் முதற்கட்ட விசாரணையில் அவர் மன உளைச்சலில் தான் தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு தகவலும் வெளியாகிருக்கிறது. பின்வரும் விசாரணைகள் தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். கனகதாரா, மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை திருவான்மியூரில் இருக்கும் அவர் தம் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.